உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க. பட் now it's my turn. In fact நான் உங்களை பார்த்த உடனே அந்த விஷயம் சொல்லணும்னு வந்தேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. சொல்லு. பாரதின்னு காலேஜ் மேட். அவ இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்ன லவ் மேட்டரா? அவங்க அம்மா அப்பா மேல கோவம். அதான் இனிமே அவங்க முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்? எதனால? அவகிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க. பொய் சொல்லிட்டாங்கப்பா. பாரதி அவங்க சொந்த டாட்டரே இல்லப்பா, அடாப்டட் சைல்டு. இத்தனை வருஷம் அவகிட்ட இருந்து அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. இப்ப யார் மூலமாவோ அந்த உண்மை இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் செஞ்சது சரிதானே? அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லையே. என்னப்பா இப்படி பேசுறீங்க? பாசத்துல வளர்த்த விதத்துல அவங்க எந்த குறையுமே வைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அவ உணர்வுகளோட விளையாடிட்டாங்க. இத்தனை வருஷம் அவகிட்ட வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்கப்பா. இப்ப சொல்லுங்கப்பா, அவ செஞ்சது சரிதானே? சில சமயம் ஒருத்தருக்கு கொடுக்கிற தண்டனை இன்னொருத்தருக்கு பாடமா அமையும். இப்ப எல்லாரோட நிலைமையும் எனக்கு புரிஞ்சு போச்சு. அத விடுங்கப்பா. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை இப்ப தாராளமா சொல்லலாம். நான் கேட்கிறேன். பட்டாபி, அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக் எந்த டேட்ஸும் ஒத்துக்க வேணாம். ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தா கூட ரிக்வெஸ்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிடு. நானும் சாருவும் ஒரு வாரம் பெங்களூர் போய் தங்கிட்டு வர போறோம். என்ன சரியா? ஓகே. இதான் அந்த விஷயமா? இப்பயாவது வந்தீங்களே, இல்லனா உயிருக்கே ஆபத்தா இருக்கும் டாக்டர் சொன்னாரு. அப்படியே சொன்னார் டாக்டர்? மாமா, அக்கா எது கோவத்தை சொல்றாங்க. டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டார். அப்பாடா, தேங்க் காட். பத்மா, நீ கம்ப்ளீட்டா ரெஸ்டடு. நீ ஒண்ணு இன்னைக்கு சமையல்லாம் பண்ண வேணாம். நான் ஹோட்டல் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் மாமா, வீட்டுல தோசை மாவு இருக்கு, நான் தோசை சுடுறேன். நான் தனியா ரூம்ல இருக்கும்போது நான் தானே சமைச்சிட்டு இருந்தேன். அக்கா, இந்த மாத்திரை நான் தரேன், கொடு. இப்போ பத்து இந்த பத்து முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு. இல்ல, நீ பிரெட் சாப்பிட்டே மாத்திரை சாப்பிடு. இந்த ஜிடிஆர் எவ்வளவு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டாரு. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லு. இதுக்கு நம்ம பையன் நடராஜனே உதாரணம். பொண்டாட்டிக்காரி எப்படி எல்லாம் பேசுறா, இவன் கல்லு மாதிரி இருக்கானே. வயசானவங்கள குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஜிடிஆரும் அப்படித்தான் ஆயிட்டாரு. அவர் நடந்துகிட்டதே குழந்தைத்தனமா தான் இருக்கு. நம்ம பையனுக்கு 4 வயசு. உனக்கு உடம்பு சரியில்லை, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா உடம்பு கெட்டு போயிருமேன்னு என் கையால சமைச்சு நான் அவனை கூட்டி விட்டேன். என்ன போய் ஹோட்டலுக்கு போக சொல்றானே. ஹோட்டலுக்கு போங்கன்னு நான் சொன்னதும் ஜிடிஆர் கோச்சுக்கிட்டாரு. ஆனா அதையே எம்ஆர்பி சொன்னதும் ஐயா ஜூட். இப்ப ஏங்க நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? சமாதானம் பண்ணி வைக்க வந்தீங்க, நீங்களும் போய் அவங்களோட சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம்ல. அப்புறம் சாரு சொல்லு, அதுக்கப்புறம் மிஸ்டர் மதன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, அவரை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடலாம். அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்படிங்கறதுக்காக அதிகமா உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் என்ன தப்பா நினைக்காத. சாரு, பிட்வீன் யூ அண்ட் மீ இன்னும் கூட இடைவெளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நெருங்கல. ஆனா உங்க அப்பாவோட நான் நல்லாவே நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நிஜமான பொய்கள் நாவல் சீரியலா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுதி கையோட கொண்டு வந்திருக்கேன். உனக்கு படிச்சு காட்டுமா? ஒரு நிமிஷம் கொண்டு. ஒரு நிமிஷம். அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்? அப்பா இனிமே எந்த புது சீரியலையும் நடிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காரு. ஏன் சீரியல்ல கூடவா? புதுசா எந்த கமிட்மெண்ட்டையும் அவர் ஒத்துக்க போறது இல்ல. நிஜமாதான் சொல்றியா சாரு? நிஜம்தான், பொய் இல்ல. உன்னோட நிஜமான பொய்கள் சீரியல் ஆகிறதுக்கு நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். சாரு, வாட் இனிமே இந்த விஷயத்த பத்தி நீ ஏதாவது பேசணும்னா என் அப்பா கிட்ட பேசிக்கோ. சாரி. ஏய், between you and me, Mr. Madan.